அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும், அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க, நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேல நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஜ் MLM சார்பா இந்த செக் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் சார். ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ. பானு இங்க வா. என்ன பாப்பா? சரி தூக்கிறேன் வா. ஆஃபீஸ் வாடகை 2 லட்ச ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்ச ரூபா, கோட் சூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோடி தாங்கிறா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்ச ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்ச ரூபா இருக்கு. இந்த 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்லா எனர்ஜியா ஒர்க் பண்ணு பாலோ. செக்கை கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு கலை கலக்கிறேன். பாருங்க, பட்டைய கிளப்பிடுறோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சனலி குளிப்பாளோ. சில்வர் ஆகி கோல்ட் ஆகி MD ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க MD எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொன்னக்கி உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம்? சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க MD-ய பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்க வேலை செய்றேன். MD 1 ஹவர்ல வந்துருவாரு. நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ள உட்காருங்க. உட்காருங்க சார் ப்ளீஸ். உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாதுடா மாப்ள. குமார், டக்குனு வெளில வா. மாப்ள, நாங்க அவங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றோம். எடுத்துங்க சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்க செக் எடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்றான். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்ள. ITIT பேங்க்னு ஒன்னு இல்லவே இல்ல. ப்ளீஸ் அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்பா மாப்ள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுனா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு. பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக் ஃபேக்னு சொல்றாங்க குரு. இந்த ஊர் வேலைக்கு அவரை SI எல்லாம் சொல்லிட்டு தான் 15 நாள் கழிச்சு செக் கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி ஓகே, உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானு கிட்ட கொடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு, அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஏன்னா உடனே போய் ரிசர்வ் பேங்க்ல பணம் கட்டணும். ஓகே சார். ஓகே சார். எனக்கு அப்பவே தெரியும் இவங்க எப்படி தான். கரெக்ட், இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியல வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே.
உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? எம்டியோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டி விடாம போக மாட்டா போல இருக்கடா. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு, பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு எங்க சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி இப்போ வந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. எம்டி வாங்க சார். டேய் வாங்கடா. எம்டி வந்துருவாரு. இன்னைக்கு மட்டும் அவன் வராம சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். டேய் என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது. குடு பானு. தேங்க்ஸ் பானு. எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? சார் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சார். உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க. நல்லா திட்டி விட்டுட்டேன். ஃப்ராடு. மனுஷங்க இப்படி இருக்காங்க பாருங்க சார். உங்களை போய் ஏமாத்துக்காரன்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க பானு. நாம் அவங்கள ஏமாற்ற தானே போகிறோம். விளையாடாதீங்க சார். விளையாடல பானு, ஏமாத்துறது தான் என் தொழில். ஏன் சார்? பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை பானு. உங்களை ரொம்ப நல்லவர் நினச்சேன் சார். உனக்கு புரியல பானு. வா, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்படி யாருக்கும் ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொன்னதே இல்லை. உன்னை எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உக்கார். அப்புறம் நான் இந்த கதையை என் மேலே பரிதாபம் வரணுன்னோ இதுக்காகத்தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நான் எது வாழ்க்கைன்னு கற்றுக்கிட்டேன்.